நல்ல சுவையான சுசிய ரெசிபி தான். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுசியம் செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் நான் கடலைப்பருப்பை எடுத்து நல்லா தலை தட்டி எடுத்து அதை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சு அதை நல்லா கழுவி எடுத்து தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். அதே டம்ளரில் இந்த டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ நான் வந்து வேக வைக்க போகிறேன். கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வைக்கும் போது நல்ல மலர்ந்து நல்லா வெந்துடும். இல்லை ஊற வைக்கலைனாலும் கூட 2-3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கரை மூடி வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். குக்கர் ஒரு 5-6 விசில் விட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பூவாக நல்லா வேகணும். நல்ல பூவாக இந்த மாதிரி மலர்ந்து நல்லா வெந்து வரலைன்னா கூட 2 விசில் விட்டு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி இல்லாமல் இருந்தால் நம்ம இந்த பூரணத்துக்கு என்ன செய்யலாம், அப்படியே நல்லா மேஷ் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். இந்த தண்ணி இருக்கிறதுனால இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது வந்து என்ன ஆகும்னா பாகுல போட்டு கிளறும்போது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை தண்ணியை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நான் ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நம்ம இதை லைட்டாக மசிச்சு எடுத்துருதேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம மிக்சிலேயும் என்ன செய்யலாம், சேர்த்து ரொம்ப அடிக்க வேண்டாம். லைட்டாக அடித்து நம்ம அந்த என்ன செய்யணும், அந்த கடலைப்பருப்பு 1-2 இருக்கணும். அப்படி ரொம்ப மசியாமல் அந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கணும். இது நல்லா வெந்ததுனால சும்மா லைட்டாக அப்படி மேஷ் பண்ணாலே போதும். இப்போ நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வெள்ளை பாகு காய்ச்சலாம். பாகு காய்ச்சறதுக்கு முன்னாடி நம்ம மேல் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஊறினா நல்லா இருக்கும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நீ சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம என்ன செய்யணும், மேல் மாவு ரெடி பண்ணணும். வெறும் மைதா மாவு மட்டும் கரைச்சோன்னா அது கொஞ்சம் ஒரு வளவளப்பு தன்மையாக இருக்கும். கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து நம்ம கலரும் போது அந்த மேல் மாவோட பொரிக்கும் போது அந்த சுசியம் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி, அதாவது பதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட் வச்சு ஒரு மூடி வச்சிடலாம். பாகு காய்ச்சி எடுக்க தண்ணியும் அது ஊறட்டும். பாகு காய்ச்சறதுக்கு நம்ம எந்த டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ இதே இந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 டம்ளர் வெள்ளை எடுத்துருக்கிறேன். இந்த அளவுலே நான் 1.5 டம்ளர் வெள்ளை எடுத்துருக்கிறேன். ஏன்னா இப்போ வர்ற வெள்ளம்லாம் இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால 1.5 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இல்லை உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைவாக தான் வேணும், 1 டம்ளர் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. ஏன்னா இதில் வெள்ளத்தில் மண் இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக பாகு ரெடி பண்ணி அதை ஃபில்டர் பண்ணதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன். இது வெள்ளம் ஃபஸ்ட்டு நம்ம கரையிட்டோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இதுக்கு பாகு பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சா போதும். இதில் மண் இருக்கிறத ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கரைக்கிறோம். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு வானொலி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூ சேர்க்குறேன். தேங்காய் அப்போ தான் உடைச்ச நல்ல ஃப்ரெஷ் தேங்காயாக இருக்கணும். தேங்காய் பூ லேசாக செவந்த உடனே ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளைப்பாக ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பாகு சேர்த்த பின்னாடி வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பை சேர்க்கணும். இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஏலக்காய் பொடியை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ தீபாவளிக்கெல்லாம் வந்து நம்ம மறுநாள் காலையில் செய்கிறதுக்கு நாளே செஞ்சு நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம உருண்டைகளாக உருட்டி காலையில் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஆறினோடனே சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி போட்டுடலாம். ஆறின பின்னாடி சின்ன சின்ன உருண்டைகளாக நான் உருட்டி வச்சுட்டேன். இப்போ எண்ணெயும் காய வச்சுட்டேன். இதை நம்ம எப்படி முக்கி போடலான்னு காமிக்கிறேன். இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் இதில் ஒரு 3 உருண்டை மட்டும் போடுறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா முக்கி எடுத்து நம்ம என்ன செய்யணும், ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ இதை வந்து மறுபடியும் நம்ம மைதா மாவில் முக்கி போடும்போது ஒரு நல்ல கோட்டிங்கோட நல்லா இருக்கும். நல்ல ஒரு சுவையான சுசியம் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்க. அதாவது 1 டம்ளர் கடலைப்பருப்புனா 1 டம்ளர் மைதா மாவு, 1.5 டம்ளர் வெல்லம். இந்த அளவில் நம்ம செய்யும் போது ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.